ஸோ ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ப்ரோ ஸ்கில்ஸை தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கட்சியில் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. சரி ஓகே, இந்த ஐஎம் ஹல்க் எப்படி ஆடுறான்னு சொல்லி பார்த்துனேன். மாசாக போட்டு நல்லா மாசாக காட்டின்றாரு. இவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். சரி ஓகேன்னு சொல்லி செகண்ட் ரவுண்டில் வந்துட்டா முடிச்சு விட்டாங்க. வீட்டுக்கு போய் உட்கார்றேன் தம்பின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். பேட் பாய் வந்து எக்ரி போய் ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஐஎம் ஹல்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐஎம் ஹல்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, ஐஎம் ஹல்க் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துன்னேன்டா முன்னாடி ஒரு எண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர் ஒரு சுட்டுக்குள்ளால் போடுறாரு. அப்பா மாசாக போடுறாரு. அப்படியே போய் அப்படியே மாசா அடிச்சிடணுமா அடிச்சிருந்தாரு. இந்த இடத்துல ஒரு மாசு அடிப்பா மாஸ் காட்டுறாருங்க இந்த ஹல்க்கு. ஆனால் நடுவில் ஆஃப்லைன் போய் ஒன்றும் கண்டுக்க வேணாம். தேர்ட் மேட்ச்சு நம்ம ஆட்டோம். நான் பாட்டுன்னு போய் பில்டிங் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன் அடுக்கட்டுக்கு. பில்டிங் மேலே ஏறதுங்காட்டி உயிர் போடு கைஸ். எவனா ஒருத்த உள்ளே பூண்டானா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹார்ட் பிரேக்கனாகவே இருக்குது கைஸ். அதுக்கப்புறமா நான் இங்கே போயிட்டு பார்த்தேன், எவன் அந்த ஸ்மோக் கிரேனேட் போடுறான்னு தெரியல, போட்டுக்கினே இருக்காங்க கைஸ். யானே தெரிய மாட்டேங்குது, சும்மாவே போடுறானுங்க கைஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதில் வேறு கரெக்டாக ஏம் வேறு காட்ட மாட்டேங்குது. ஸ்மோக் கிரேனேட் போடுறீங்களா நீங்கள் போட்டுங்கடா, ஏன்டா எனக்கு ஏம் கிடைக்க மாட்டேன்டி. ஒரே ஸ்டார்டாக இருக்குது கைஸ், இரிட்டேட் பண்ணுறானுங்க. நானும் எவ்வளோ தான் போட்டு போகிறது. டீயை குடிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே ஒருத்தன் வந்துட்டான் இவனுக்கு. ஆனால் இந்த தேர்ட் மேட்ச் தான் கைஸ் வெறியாக ஆடிருப்பேன். 2 கிலோ வச்சிருவேன். இந்த இங்கே ஒருத்தர் வந்துருவாரு, ஒரு பொட்டு பம்மால்னு அடிப்பேன். இந்த இங்கே இருக்கார்ல இப்போ வியும் மாதம் இருந்துட்டு. அதுக்கப்புறமா இங்கே இன்னொருத்தர் இடு போட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கும் இப்போ ஆப் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு சைஸாக கூட்டின்னு போவேன். அவரும் நமக்கு பாட்டா மாதிரியே வந்தார். இங்கே இல்லை, என் அண்ணன் கூப்பிட்டான், இங்கே வாடா என்ன ஒன்றுவே பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்காட்டி புட்டுக்குனாரி. அதுக்கப்புறமா நான் அப்படிக்கா போயிடுவேன். இந்த ஸ்மோக் கிரேனேட்லாம் அவனுங்க யார் என்ன இது பண்ணுறானுங்கன்னு தெரில. ஆனால் இவனை தான் இங்கே தான் அடிப்பேன். இவனை அப்படியே வண்டிங்கன்னே இருப்பான். சைஸாக கூட்டின்னு வந்துட்டு இவனை இங்கே முடிச்சு விட்டு க்ளூவால் போட்டு இவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படிக்கா போயிடுவேன். இங்கே வந்துட்டு எனிமி வருவானான்னு சொல்லி பார்த்தேன்னா இங்கே போய் க்ளூவால் போடலாம் பார்த்தேன். க்ளூவால் இதுவாகிடுச்சு. ஜோன் எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தேன். இங்கே தான் தரமான ஷாட் வியும் எனக்கு மீண்டுச்சா மாசான் இருக்கும். எல்லா வச்சு பேட்டு வச்சு சேராங்க, என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. உடனே நான் கில்லே எடுத்துருவேன். அங்கே போய் அடிக்கிறதுங்காட்டியும் அவனுங்க என்னம்மா அலாப்புறம் பண்ணுவானுங்க நீங்களே பாருங்கள். நான் போயினேன்னேன், இங்கே ஒருத்தன் வந்துட்டான். நான் பாட்டுன்னு இந்த அட்டாக் இது காட்டுன்னு பார்த்தா ஓசிக்கல் போட்டேன். இன்னொரு ஓட்டினேன். நான் இங்கே போயிட்டு இவனை அடிச்சுட்டு இப்போ எகிரிட்டங்காட்டியும் பகலில் ஓட்ட முடிச்சு விட்டான். என் ஒருத்தன் வந்து சுட்டி குளால் போட்டோம்னா என் அண்ணன் வந்து சுட்டி குளால் போட்டோம்னா அவன் வந்து முடிச்சு விட்டான். அவ்வளோதான். ஐஎம்எல்கிட்ட மாசாடி இருந்தாரு பார்த்தீங்களா. பனி பண்டில் ஜாஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதில்ல மண்டிச்சு. என்ன வீடியோ எடுக்கும் போது தான் கைஸ் இதுவாக இருக்குது, வாயில் நோய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பேட் பாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேட் பாய் மாசாச்சு ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. நாக் பண்ணிட்டு இங்கே வந்து முடிச்சு விட்டு போயிட்டு குளோல் போட்டுவார் இந்த ஹல்க்கு ப்ரோ. இவர் வந்து அங்கே போயிட்டு மெடிக்கெட் போட ஆரம்பிச்சிடுவார். இங்கே தான் மெடிக்கெட் போடுவார். ஓப்பன்லேயே அங்கே ஸ்பூன் வந்துருக்கலாம் கைசுவேன். இங்கே ஒட்டான்னு மெடிக்கெட் போட்டுங்கிறான் அவன். என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அவனை அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பின்னாடி போய் பேக்கில் போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஓடினே நான் ஒரு இடத்துல நிற்கல. அது சரி ஓகே ஹல்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹல்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹல்க்கு பல்க் ஆகிட்டா போல். இங்கே அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தாரு, அடிக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது பேக் வச்சுட்டு திரும்ப போய் அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துப்பார். இங்கே இது குளோவால் போட்டுருவார். வெயிட் பண்ணுங்கள், அங்கே தான் குளோவால் போட்டுருவாரா. அங்கே அந்த விண்டோவாக குளோவால் போடுவார். லாஸ்ட் கட்டங்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பேட் பாய் முடிச்சு விட்டார். சூப்பர் பேட் பாய், இப்படி தான் இருக்கணும். மாஸ் காட்டுறாரு.
ஆனால் நம்ம பட்டா ஜூஸ் காட்டிங்கிறோம். சரி ஓகே இப்படி போயிட்டு இங்கே டெப்பான்னு பார்த்தா நின்றுங்கிறாங்க. சரி ஒரு டச்சு போகிற கட்டாக்குள்ள முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறமா இந்த ரவுண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் ஹல்க்கு ஆஃப்லைன் போயிட்டாரி. ரொம்ப சேட் நியூஸ் பாய் ஹல்க், see you tomorrow பாய். இங்கே பேட் பாய் கிட்ட ஒன்று பண்ணுவேன். இவர் அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குளுவாலாக போட்டுருப்பேன். வெறியாயிட்டார் போல், பூண்டு ஓர ஆரம்பிச்சிட்டாரு குட்டியை. நானும் அப்படியே பின்னாடியே பேக் தொன்னு போயிருந்தா நாக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே இவர் ரிவே பண்ணி விட்ருவோம் சொல்லிட்டு ரிவே பண்ணி விட்டு இவர் ரிவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹல்க்கு ப்ரோ நான் தான் ரிவே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். சரி ஓகேன்னு பார்த்தா அடி ஹெல்மெட் பண்ணிட்டாங்க. அவன் கட்டிங் கிடக்குறான், வாடா வாடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போனேன். பார்த்தா அவருக்கு கட்டி முடிச்சு விட்டாங்க. இவனுக்கு அதனாலே சம்பவம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு பாட்டுனேன். டிகே முடிச்சதுனால இங்கே முடிச்சு விட்டேன். அவ்வளோதான். மேட்ச் லாஸ்ட்டாக நம்ம கையில் வந்துச்சு. நானும் பாட்டுன்னா முடிச்சு ஐட்டி விட்டான். ஐட்டி பிடிக்கிற கன்று தான் எதுன்னு வரானுங்க உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சும்மா ஐட்டி பிடிக்கிற கன்று போர் அடிக்கிட்டு கைஸ். டபுள் பேரில் ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டு போங்க கைஸ். இங்கே வண்டி அண்ணா வந்து நிறைய கிலோ அடிச்சிட்டேன்னு சொல்லி பீட்டிருந்தான். சரி ஓகே நம்ம என்ன சும்மா வந்து சொல்லிட்டு மேலே எகிரி போய் அடிக்கலாம் சொல்லிட்டு இங்கே எகிரி அங்கே ஒரு எகிரி பேக்கப் தானே நல்லாயிருக்கும். இங்கே தீய ஓட்டனை பார்த்தேன். இவங்க அவனை அடிக்கலான்னு பார்த்தா கேஸ்குள்ளே பூண்டுக்கிறான். கேஸ் ஆகிடு வெள்ளை கலரில் ஏதோ பாய்சன் மாதிரி இது கைஸ். இதுக்குள்ளே போய் பூண்டுக்குன்னு இன்னும் இப்படி எகிரி குதிச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓட்டனை முடிச்சு விட்டான். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். என்னால் எனக்கு முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே டிகே என்ன பண்ணுறான்னு சொல்லி டிகே போய் பார்த்தேன். சரி ஓகேன்னு பார்த்தா டிகேக்கு பயங்கரமாக டேமேஜ் கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே பாரா நான் என்ன சொன்னார்னா அவர் குளோவாலே அவர் சிக்கிங்கன்னு என்ன போய் இது கேட்குறாரு. அந்த குளோவால் அவனுக்கு போட்டானுங்க அதனால தான் நான் செத்துதுன்னு சொல்லிட்டு என்ன காய்ஸ் இது. இங்கே பாருங்க நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. அவர் குளோவால் இங்கே போடவே இல்லை. ஒரே ஒரு குளோவால் போட்டார். நான் குளோவால் போட்டேன்டா ஆனால் வீலன்னு சொல்கிறாரு. ஒரு குளோவால் போட்டு இது பண்ணால் எப்படி காய்ஸ் நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட். இங்கே வந்துட்டு பார்த்தா ஒரு பீஸு ஸ்மோக்காக போட்டுங்குது. என்னன்னு தெரில இவனுங்க ஸ்மோக்காகவே போட்டுங்கிறானுங்க. இதில் ஒரு ஏமும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே கில்லெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு இங்கே ஒருத்தன் வந்தான். குளூவால் போட்டு அவனுங்களாவே முடிக்கிறானுங்க. எனக்கு ஒரு கில்லே கொடுக்க மாட்டேறானுங்க. ஆனால் 12 கில் வச்சுருப்பேன், 12 கில். சரி ஓகே சொல்லிட்டு இவனை பார்த்தா இவன் அப்படியே கிட்ட போகிறேன். ஆனால் அடிக்க முடியல. கடைசியில் மாட்டுவேன் இந்த பீஸு. உன்னை டபுள் வரலாம் அடிக்க மாட்டேன். உனக்கு ஃபிஸ்ட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஃபிஸ்ட்டு போடுவேன். 444 போச்சு. அவ்வளோதான். செகண்ட் மேட்ச்சு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இங்கே ஓட்டன் முடிச்சு விட்டு அப்படிக்கா போயிட்டு இவனுக்கு ஒரு ஹெட்டு வச்சுட்டு 2 கில்லு. இந்த ரவுண்டோட லாஸ்ட்டு பீஸு. இதுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். ஆனால் விதி ஃப்ரெண்டோட கில்லாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு போல். குளோவாலுக்கு செட்டவனாக இருப்பாங்க கைஸ். குளோவாலாக போட்டுங்கிறான் பாருங்கள். பேட் பாய் அச்சு முடிச்சு விட்டான். பேட் பாய் யார்டா? பேட் பாயும் தமிழ் பிளேயர் தான். டிகேவும் தமிழ் பிளேயர் தான். இவன் ஹல்கரின்னா தெரியலை, ஹிந்தி பிளேயர்னு நினைக்கிறேன். முடக்குன்னு மேலே ஏறி 2 கில் வச்சு 2 டவுன் வச்சுருவேன். சரி ஓகே டவுன் கிளியர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டி இறங்கிட்டு 2 பேரை நாக் பண்ணிட்டு இங்கே பேட் பாய் வந்துருப்பார். இவர் வந்து ஆஃப்லைன் போயிட்டார். சரி ஒரு சேடான நியூஸு. சரி ஓகே இங்கே வண்டி ஒரு அடிப்புன்னு சொல்லிட்டு அடித்தேன். ஆள் கீழே கிடக்கிறாரு. சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எல்லாமே இதுவாக ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம். பாய். இவ்வளோ வரைக்கும் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் வரைக்கும் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.